உலகத்திலேயே பலம் வாய்ந்தது எது என்று பேசிக்கொண்டார்களாம். அப்பொழுது அவர்கள் உலகத்திலேயே பலம் வாய்ந்தது என்றால் இரும்பை சொல்லலாம். இரும்பை வைத்துத்தான் பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறார்கள், பாலம் அமைக்கிறார்கள். அதை உடைக்க கடினமாக இருக்கும். எனவே இரும்பு தான் பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது என்று சொன்னார்கள். இரும்புகிட்ட போய் கேட்டாங்களாம், நீ தான் இந்த உலகத்திலேயே நல்ல சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்ததான். நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் நான் சக்தி வாங்கியதில்லை. என்னை பொறுத்தளவில் நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது. நெருப்பில் போட்டால் நான் இவ்வளோ சக்தியாக இருக்கிறேன், உருகி போவேன், உருகிறோம். நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது என்னை பொறுத்தளவில். அப்படியா? நெருப்புக்கிட்ட போய் கேட்டாங்களாம். நெருப்பு சொன்னதான், நானும் அப்படி நினச்சி தான் ரொம்ப நாளாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சுது நான் அப்படி சக்தி இல்லை, நீர் தான் சக்தி வாய்ந்தது. நான் எவ்வளவு தான் எரிஞ்சு எதாவது செஞ்சாலும் உடனே என்னை அணைச்சிறதுக்கு அந்த நீர் தான். அப்போ உலகத்திலேயே நீர் தான் சக்தி வாய்ந்தது. அது எதை நினச்சாலும் தடவிட்டு போயிடும், உடைச்சிட்டு போயிடும், நாசமாக்கிடும். எல்லாம் அது நினச்சிச்சுன்னா எதையும் செய்ய முடியும். நீருக்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீ தான் அந்த உலகத்திலே ரொம்ப சக்தியாம். நான் அப்படி தான் நினச்சேன். நான் போய் முட்டி முட்டி பார்க்குறேன், அந்த பாறையை உடைக்கவே முடியல. என்னை போட்டு தடுத்துட்டாங்க கல்லை வச்சு, அந்த பாறையை உடைக்க முடியல. என்னை பொறுத்தளவு அந்த பாறை தான் பலம் வாய்ந்தது அப்படின்னு பாறைக்கிட்ட போய் சொன்னாங்க. இந்த பாறை அந்த கல்லுகிட்ட போய், நீ தான் உலகத்திலே நல்லா ஸ்ட்ராங்கான ஆள், சக்தியான ஆளுன்னு. பாறை சொன்னிச்சான், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ஆனால் நான் இல்லை, என்னையே உடைச்சி சிதைச்சு அடித்து துடைச்சிடுறான். யார்? மனிதன். மனிதன் தானே சக்தி வாய்ந்தவன். அவன் நினச்சா எதையும் செய்ய முடியும். அந்த பாறையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. மனிதன்கிட்ட போய், என்னையா உலகத்திலே நம்ம தான் ஏன் சக்தி வாய்ந்தவர்கள் மனிதன் அப்படின்னு சொன்னான்னு அவன் சொன்னானா, ஐயோ நம்ம என்ன தான் செய்கிறான், ஆனால் நம்மளை இந்த சாவு பயமுறுத்திடுது. சாவுன்னு சொன்னாவே பயந்து நடுங்கிடுறோம். சாவு தான்ப்பா சக்தி வாய்ந்தது. அது நினச்சா யாரையும் எப்பவும் தூக்கிட்டு போக முடியும், எப்பவும் ஒன்றும் செய்ய முடியாமல் நம்ம நினச்சிட்டு ஒன்று இருக்கோம், ஆனால் அது ஒன்று நம்மளை தூக்கிட்டு போயிடும். அதனால் நம்மளை பொறுத்தளவில் சாவு தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. சாவுகிட்ட போய் கேட்டாங்களாம், நீ தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தது, எந்த மனிதனை எப்போ நினச்சாலும் நீ தூக்கிட்டு போயிடலாம், முடிச்சிடலாம் லைஃபை அப்படின்ட்டு. இப்போ அந்த சாவு சொன்னிச்சான், நானும் இருமாப்பில் கொண்டு தான் இருந்தேன். எந்த மனிதன் நமக்கு சரியில்லையோ அவனை தூக்கிடலாம் தான் நினச்சேன். ஆனால் ஒரு மனுஷன் என்னையே அடித்து உடைச்சிட்டாரு. நான் சாவு வச்சு புதைச்சி வச்சுட்டேன், அவர் உயிர்த்து போயிட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தவர், பலம் பொருந்தியவர் என்று சாவு சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, சாவுக்கே சாவு மணி அடித்து இந்த உலகத்தில் வெற்றி வீரராக உயிர்த்த ஆண்டவர் பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். இந்த உலகத்திலே பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்தவர், உயிர்த்த ஆண்டவர் இறைமகன் இயேசு.